மோடி என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க நாட்டை. ஈரான் சொல்லுது கேஸ் எடுத்துட்டு போறியா, எடுத்துட்டு போ, விச் இஸ் எல்பிஜி. நீ பெட்ரோல் ஸ்டாக் எடுத்துட்டு போறியா, எடுத்துட்டு போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எடுத்துட்டு போ. ஆனா இஸ்ரேலோட எம்பசி நீக்கி விடுங்கிறான். இஸ்ரேல நீக்கு உன் நாட்டில இருந்து பண்ணிட்டு போக வேண்டியதானே. இஸ்ரேல் பத்தி சிம்பிளா சொல்லிடுற 2-3 லைன்ல. அவன் ஒரு கொலகார கும்பல். காசால 1000 இல்ல லட்சக்கணக்கான குழந்தைங்களை கொலை பண்ணான். பெரியவங்க விடுங்க, குழந்தைங்களை கொலை பண்ணான், தெரிஞ்சே கொலை பண்ணான். ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் நாசம் பண்ணிவிட்டான் காசாவை. இன்னொரு முக்கியமானது, இஸ்ரேல் நியூக்ளியர் பவர்ட் ஸ்டேட். ஆனா இட் இஸ் த ஒன்லி நியூக்ளியர் பவர்ட் ஸ்டேட் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்க ஸ்டேட் விச் இஸ் நாட் a signatory to இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏதோ எனர்ஜி கமிஷன் ஏதோ இருக்கு. அவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. அதுக்கு அவன் சைன் பண்ணல. அப்ப இவ்வளவு டேஞ்சரஸான ஸ்டேட் நினைச்சு பாருங்க. ஈரான் கிட்ட நியூக்ளியர் பாம் இல்ல, அமெரிக்கா சொல்லுது இப்போ நியூக்ளியர் பாம் இல்ல அவங்க கிட்ட. ஈராக் கிட்ட இல்ல, அட்டாக் பண்ணாங்க. நார்த் கொரியா கிட்ட இருக்கு, அட்டாக் பண்ண தைரியம் இல்ல, பண்ண முடியாது. சைனா கிட்ட இருக்கு, பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்ல ராஜா. ரஷ்யா கிட்ட இருக்கு, பண்ண முடியாது. பாகிஸ்தான் கிட்ட இருக்கு, பண்ண முடியாது. என்னென்ன நாட்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அதை அட்டாக் பண்ண முடியாது. நம்ம கிட்டயும் இருக்குல்ல, நம்மளுக்கு எதுக்கு பயம்? இஸ்ரேல் போட்டோம், ஈரான் கிட்ட இருந்து ஒப்பந்தம் போடு, எங்க ஷிப் எல்லாம் கொடு. எங்க மக்கள் கஷ்டப்படுறான், கேஸ் இல்லாம கஷ்டப்படுறான், என் பொருளாதாரம் பயங்கரமா அடி வாங்கும், விலைவாசி பயங்கரமா ஏறி போயிடும். விலைவாசி விடுங்க, கேஸே இல்லைன்னா என்ன சாப்பிடுவேன், என்ன தின்னுவோம்? கிளியரா இருக்கு. உடனே மாட்டுக்கிட்ட போய் அப்பா அப்பா சாணி குடு, சாணி குடு, சாணியை காய வச்சு அதுல வச்சு அடுப்பு வச்சுக்கிறேன் அப்படிலாம் முடியாது. கேஸ் வேணும், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வேணும், டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வேணும், ஹாஸ்பிட்டல் பர்பஸ் வேணும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு வேணும். ஒரு காலேஜ்ல 10,000-20,000 குழந்தைங்க படிக்கிறாங்க, என்ன சாப்பிடுவாங்க? சோ அதனால ஈரான் கிளியரா சொல்றான், இஸ்ரேல் கிட்ட ஒப்பந்தத்தோட தூதரை வெளியே அனுப்பு. கரெக்ட், அனுப்பிச்சுட்டு போ. என்ன பண்ணுது நம்மளுக்கு? நம்மளுக்கு இப்ப என்ன தேவை? நம்மளுக்கு கேஸ் தேவை, நம்மளுக்கு பெட்ரோல் தேவை, டீசல் தேவை, ரைட்? இது நீட்டா வரணும் நம்ம நாட்டுக்கு. என்ன பெரிய பிரச்சனை இதுல? ஆனா மோடிக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அந்த எப்ஸ்டீன் இருக்கான்ல, அவன் மொசாடோட ஏஜென்ட். அவன் எழுதியிருக்கான் தெளிவா. யுஎஸ் சொல்லி இஸ்ரேல் முன்னாடி டான்ஸ் ஆடினா மோடி, டான்ஸ் ஆடினா. அவன் சொல்றான் தெளிவா. இப்ப போய் ஃபாதர்லாண்ட் இருக்கிறான் மோடி. பாரத் மாதாக்கு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல, காதுல கேட்டோம். மாதாக்கே அப்பா தெரியிட்டான், அது இஸ்ரேலுங்கிறான். எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் இது. மோதியை நம்பி போயிருக்கோம், என்னன்னா நடக்க போதோ. ஆனா தெளிவா இருங்க, இஸ்ரேல் இஸ் நாட் அ பார்ட்னர் தட் we cannot refuse. இஸ்ரேல் இஸ் நாட் அ பார்ட்னர் தட் we cannot kick out. easily kickable. why not? கோடிக்கணக்கான பேர், 140 கோடி மக்களோட இப்ப இது பிரச்சனையா மாறிடுச்சு. நம்ம ஈரான் கிட்ட கை கோத்துறது என்ன போச்சு நம்மளுக்கு?